வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாணக்கராசிரியர். இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா 12th ஸ்டாண்டர்ட் பப்ளிக் எக்ஸாமினேஷன் பேப்பருக்கான மார்க் அப்டேட் தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ தமிழகம் முழுவதும் வந்து பார்த்திங்கன்னா நேற்றைய தினம் 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கான இந்த விடைத்தாள் பேப்பர் எவல்யூஷன் பண்ணியிருப்பாங்கள்ல, அதை வந்து பார்த்திங்கன்னா சப்ஜெக்ட் வைஸாக மார்க் அப்டேட் பண்ணக்கூடிய ப்ராசஸ் வந்து பார்த்திங்கன்னா நடந்துகிட்ருக்கு 38 மாவட்டத்துலையுமே. ஸோ நேற்றைய தினம் வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன சப்ஜெக்ட்டுக்கு மார்க் அப்டேஷன் வந்து இருந்துச்சு அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அப்டேஷன் பொறுத்த வரைக்கும் ஜுவாலஜி அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா காமர்ஸ், நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஜுவாலஜி, காமர்ஸ், மேத்தமேட்டிக்ஸ் இந்த 3 சப்ஜெக்ட்டுக்குமே மார்க் அப்டேஷன் ப்ராசஸ் வந்து பார்த்திங்கன்னா நேற்று வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க டிஸ்ட்ரிக்ட் வைஸாக. ஸோ எல்லா சப்ஜெக்ட்டும் ஒரே நேரத்தில் ஸ்டார்ட் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா பாசிபிள் கிடையாது. சிஸ்டம் வந்து பார்த்திங்கன்னா எரர் வரும். அதனால் 38 மாவட்டத்துலேயுமே வந்து பார்த்திங்கன்னா நேற்றைய தினம் 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஜுவாலஜி அதே மாதிரி மேக்ஸு, காமர்ஸுக்கான மார்க் அப்டேஷன் ப்ராசஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நேற்றைய தினம் 12th பப்ளிக் எக்ஸாமினேஷன் மார்க் அப்டேட்டு டே 2க்கான அப்டேட் தான் இது. ஆன்லைன் மோடில் மார்க் அப்டேட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஓவராலாக வந்து ஜுவாலஜியில் சென்டம் எவ்வளோ, மேக்ஸில் சென்டம் எவ்வளோ, காமர்ஸில் சென்டம் எவ்வளோ, பாஸ் பர்சன்டேஜ் வந்து பார்த்தோன்னா எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகிருக்கு, எந்த ஸ்கூல் வந்து பார்த்தோன்னா ஃபர்ஸ்ட்டு பிளேஸில் வந்து தேர்ச்சி சதவீதத்தில் இருக்கிறாங்க, இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைன் மோடில் நேற்றைய தினம் வந்து பார்த்தீங்கன்னா அப்டேட் பண்ணுற ப்ராசஸ் வந்து பார்த்தீங்கன்னா போயிட்டு இருந்தது. ஸோ ஏற்கனவே சொன்ன மாதிரி 30ஆம் தேதியே வந்து பார்த்திங்கன்னா 12th பப்ளிக் எக்ஸாமினேஷன் மார்க் அப்டேஷன் ப்ராசஸ் எல்லாமே போயிட்டுருக்கு. மே 1ஆம் தேதி வந்து விடுமுறை வந்து கொடுத்துருந்தாங்க. இப்போ மே 2ஆம் தேதி நேற்றைய தினம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ப்ராசஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நடந்திருக்கு. மெயினாக வந்து பார்த்திங்கன்னா அந்த மேஜர் சப்ஜெக்ட்னு சொல்லுவோம், ஜுவாலஜி, காமர்ஸ், நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா மேத்தமேட்டிக்ஸ்க்கான மார்க் அப்டேஷன் போயிருக்கு. கடந்த ஆண்டை காட்டிலும் இந்த ஆண்டு வந்து பார்த்திங்கன்னா ஜுவாலஜியில் வந்து சென்டம் கொஞ்சம் குறைஞ்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லலாம். அதே மாதிரி மேக்ஸ்லையுமே வந்து பார்த்தீங்கன்னா சென்டம் கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. காமர்ஸில் சென்டம் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படிங்கிற மாதிரி அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா பேப்பர் வேல்யூஷன் கேம்பில் வந்து பார்த்திங்கன்னா ஆன்லைன் மூலம் மார்க் அப்டேட் பண்ணுறாங்களா அவங்க வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. ஸோ வேல்யூஷன் பொறுத்த வரைக்கும் ரொம்ப லிபரலாக தான் போச்சு, ரொம்ப ஸ்ட்ரிக்டாலாம் போகல. முடிஞ்ச வரைக்கும் பாஸ் பண்ணுறதுக்கு என்ன வழியோ அந்த மாதிரி தான் பேப்பர் வேல்யூஷன் எல்லாமே போச்சு. ஸோ ரிசல்ட் பொறுத்த வரைக்கும் நிறையா பேர் கேட்குறீங்க ரிசல்ட் எப்போ தான் வரும் அப்படின்னு. ஸோ நிறையா இதில் வந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் ரிசல்ட்டுன்னு வந்து பார்த்தீங்கன்னா மே 9ஆம் தேதி அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுமாரி தான் நானும் சொல்கிறேன். கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் 12th ரிசல்ட் டேட் வந்து பார்த்தோன்னா மே 9ஆம் தேதி. அதில் பாருங்கள் அவங்க டென்டென்டிவ்னு தான் போட்டிருப்பாங்க, சரிங்களா. டென்டென்டிவ்ங்கிறது தற்காலிகமான தேதி தான். அதுக்கு முன்னாடியே கூட வந்து பார்த்தோன்னா 7லேருந்து அதாவது 6லேருந்து 8ஆம் தேதிக்குள்ளே உங்களுக்கு ரிசல்ட் கண்டிப்பாக வந்துடும். அப்படி வேணால் பாருங்கள், கண்டிப்பாக ரிசல்ட் வரும். அப்படி ரிசல்ட் வச்சுன்னா நான் கண்டிப்பாக அப்டேட் பண்ணுறேன். இப்போதைக்கு வந்து பார்த்தோன்னா நேற்றைய தினம் வந்து 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு பேப்பர் வேல்யூஷன் கேம்பில் மார்க் அப்டேஷன் வந்து நடந்துச்சு. மெயினாக மேஜர் சப்ஜெக்ட்டுக்கு வந்து ஸ்டார்ட் பண்ண சொல்லியிருந்தாங்க. ஜுவாலஜி, அதே மாதிரி காமர்ஸ், நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா மேத்தமேட்டிக்ஸ் இந்த 3 சப்ஜெக்ட்டுக்கான மார்க் அனாலிசிஸ், ரிசல்ட் அனாலிசிஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நேற்று வந்து பார்த்தீங்கன்னா போட்டுருக்காங்க. ஸோ வேல்யூஷன் பொறுத்த வரைக்கும் ரொம்ப லிபரல் தான், கண்டிப்பாக எல்லோரும் பாஸ் பண்ணிடுவீங்க. ஸோ ரிசல்ட் பாசிட்டிவாக வரணும்னு சொல்லி கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து உங்களுக்காக ப்ரே பண்ணிக்கிறேன். மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா வேல்யூஷன் பொறுத்த வரைக்கும் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஃபேவராக தான் நடந்திருக்கு. ஸோ கிட்டத்தட்ட 5ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கான மார்க் அப்டேஷன் ப்ராசஸ் ஆன்லைன் மோடில் எல்லாமே வந்து நடக்கும், சரிங்களா. ஸோ அதுலேயுமே டைம் பார்த்தோம்னா கொஞ்சம் டைம் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணுவாங்க. இப்படி எக்ஸ்டெண்ட் பண்ணுற மாதிரி இருந்தால் ரிசல்ட் வந்து பார்த்தோன்னா நமக்கு கொஞ்சம் டிலே ஆகும். எக்ஸ்டெண்ட் பண்ணாமல் விட்டாங்கன்னா கண்டிப்பாக ரிசல்ட் பொறுத்த வரைக்கும் 6லேருந்து 8ஆம் தேதிக்குள்ளே கண்டிப்பாக ரிசல்ட் வந்துடும் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. ஆல்மோஸ்ட் எல்லாமே அப்டேஷன் ப்ராசஸ் எல்லாமே போயிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஏற்கனவே பேப்பர் வேல்யூஷன் பண்ண மார்க் எல்லாமே அப்டேட் பண்ணியாச்சு. இருந்தாலும் ஒரு கிளான்ஸ் வந்து பார்த்தோன்னா கிராஸ் செக் பண்ணுறாங்க. அதே மாதிரி சாஃப்ட்வேர் அப்டேஷன் வந்து பார்த்துட்ருக்காங்க. ஸோ இதான் அப்டேட்டு. ஸோ இதான் வந்து பார்த்தோன்னா நேற்றைய தினம் 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கான விடைத்தாள் திருத்தும் பணியில் மதிப்பெண்கள் அப்டேட் பண்ணாங்க பார்த்தீங்களா, அதுக்கான அப்டேட் யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. மாணக்கராசி யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.